வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலில் இன்றைக்கி நாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குரு மங்கள யோகம் அப்படி என்னன்னா செவ்வாய் பகவானோடு சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்து கொடுக்கின்ற பலன்கள் தான் இந்த குரு மங்கள யோகம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் இருக்க போகுது. இந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மகர ராசியிலிருந்து தன்னுடைய கேந்திர பார்வையாக 4ஆம் பார்வையாக குரு பகவானை மேஷ ராசியில பார்வையிடுகிறார். இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து தரும் யோகங்கள் தான் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த பலன்களாக இருக்கும். இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா குரு பகவான் பெயர்ச்சி கடந்த வருடம் ஆனாலும் கூட அவர் தனித்த குருவாக, எப்போதுமே அந்த குருன்றது பார்த்திங்கன்னா தனித்து இருந்து செயல்பட்டாதான் அவருடைய சுப பலன்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு முழுமையாக வந்தடையும். ஆனால் இந்த குரு பகவான் தனித்த குருவாக இல்லாமல் ஒரு ராகுவோட வக்ர கிரகத்தோடு சேர்ந்தும் அடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலைமையையும் வக்ர நிலைமையாக மாற்றிக்கொண்டு பலனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதனால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை அடுத்தடுத்து தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வந்தாங்க. இதனால இவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருமா என்ற ஒரு சந்தேகங்கள் எப்போதுமே இருந்துகிட்டே இருந்தது. இது எல்லாமே இந்த குரு மங்கள யோக காலகட்டத்தில் இவர்களுக்கு ஒரு விடிவுக்கு வரக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த என்னுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இந்த ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா அதில் ஆன்மீக சம்பந்தமான விளக்கங்கள் நிறைய இந்த பதிவில் இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு தெளிவு நிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய எல்லா இடத்துலையும் தன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி கொள்பவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். ஒரு எவ்வளோ கடினமான வேலையை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ ஒரு போராடக்கூடிய வேலையை கொடுத்தாலும் சரி, அதை எளிதாக தெளிவாக செய்து முடிப்பவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அந்த தொழில்னு எடுத்துக்கிட்டோன்னா ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழிலுக்காக ஒரு வாங்கிய கடன், தொழில்னு எல்லாரும் இப்போ எல்லாருமே ஒரு இது வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னதுன்னா தொழில் செஞ்சோன்னா நம்ம கடன் வாங்கி தான் செய்யணுமா, இல்லை நம்ம கடன் இல்லாமல் செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி நிலை வந்துக்கிட்டே இருக்கு. கடன் வாங்கி செய்கின்ற தொழில்கள் தான் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அதில் ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க, ஒரு 4 தொழில் செய்வாங்க. ஏன்னா இவர்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி ஒரு தொழிலில் வருமானம் இல்லாட்டிலும் இன்னொரு தொழிலிலிருந்து எனக்கு வருமானம் வரும், அதனால என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைத்து செய்த செயல்கள் எல்லாமே கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எல்லாத்துலேயுமே தோல்விதான். இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா இவர்கள் அப்படி ஒரு தோல்வியை கண்டு கண்டு பயந்து போய் இருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு அடுத்து என்ன நிகழுமோ, இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதிலிருந்து நம்ம வெளிவர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த நாட்கள், இந்த குருமங்கள யோக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாட்கள் ஒரு மிக சிறந்த நாட்களாக இருக்கும். இந்த செவ்வாயோடைய காரகத்துவம் பார்த்திங்கன்னா
துணிச்சல், போராட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக திறமை, எதையும் ஒரு எளிதாக சாதிக்கக்கூடிய குணநலன்கள் எல்லாமே இந்த செவ்வாய் அதிகமாக, அதாவது செவ்வாயோட காரகத்துவம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் அந்த சுப கிரகத்தை பார்க்கும்போது உங்களுடைய தேவை, அதாவது எவ்வளவு தேவைகள் வைத்திருந்தீர்களோ அந்த தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பலனை, சுப பலனை கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சனியும் அந்த குரு பகவானை பார்க்கிறார். அந்த சனி பகவானும் குருவை பார்க்கும்போது அந்த சுபகிரகமாகப்பட்டவர் மிக பிரகாசமான வாழ்க்கையை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். சனி பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த தொழிலுக்காக எவ்வளோ முயற்சிகள் கடந்த காலத்தில் எடுத்திருப்பீங்க. நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அந்த ஒரு உங்களுடைய வியர்வையும் உங்களுடைய இரத்தத்தையும் முழுதாக பயன்படுத்தி அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த தொழிலில் வருமானம் செய்ய முடியும் அப்படின்றத முழுமையாக உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி செய்திருப்பீங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இனிமேல் எங்களுக்கு கிடைக்க போகுதா, இதனால் நாங்கள் பட்ட பாடு நிறைய படாத பாடு, எல்லா இடத்துலையும் அவமானம். ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் சொன்னாலே பணம். அந்த பணம் இல்லாமல் இவர்கள் தவிச்ச தவிப்பு இருக்க யாராலையும் வெளியில் சொல்ல முடியாது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த பணமே இவர்களுக்கு ஒரு பெரிய எதிரியா மாறிடுதுன்னு தான் சொல்லணும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த பணம் தான் இப்போ குரு பகவான் மூலமாக, அந்த குருன்னு சொல்லணும்னா நிறைய பணம், அது லட்சமாக பணம், அந்த பணமாகப்பட்டது உங்களுக்கு கண் முன்னே வந்து நிற்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்களை நீங்க முழுமையாக உங்களுடைய தொழிலுக்காக பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய தொழில் எவ்வளோ பெரிய அளவுல வளர்ச்சி அடைய போகுதுன்றத உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு இந்த 40 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த குருமங்கள யோகம் இருக்கக்கூடிய அந்த யோகம் எல்லாமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய யோகங்களாக தான் இருக்க போகுது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் விரைவாக செயல்பட போகிறீர்கள். அந்த செவ்வாயின்றது வந்து மிகுந்த விரைவாக ஒரு செயல்படக்கூடிய கிரகம். ஒரு நிர்வாக திறமையோடு, ஒரு துணிச்சலோடு, எதையும் தாங்கும் இதயத்தோடு நீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த 40 நாட்கள் ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டு உங்களுடைய தொழில லாபத்துக்கு கொண்டு வர போறீங்கன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் அந்த தொழில ஒரு லாபம் கூட இல்லாம அந்த தொழிலுக்காக வாங்கிய கடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நடு ரோட்ல அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் மிகுந்த வேதனையை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்துல. இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இன்னுமே நான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய நிம்மதியை, எங்க நிம்மதியை தொலைத்தீர்களோ அந்த நிம்மதி உங்களிடத்திற்கு, உங்கள் கதவை தட்டக்கூடிய நேரத்திற்கு வந்து விட்டதுன்னு தான் சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்கள் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ராகுவோட சேர்ந்தும் வக்ரமாக இருந்தும், ஏன்னா 12ல் இருக்கிறாரு, விரய குருவாக இருக்கும்போது மிகுந்த சிரமத்தை ஏற்கனவே அவர் விரய குருவாக இருக்கிறார். இதுல இந்த வக்ர கிரகமும் சேர்ந்து இவர்களுக்கு, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகுந்த அவமானம், நிறைய ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா போவீங்க வேலைக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா உங்களை ஒரு ஜீரோவா ஆக்கி வச்சிருப்பாங்க. ஒண்ணுக்குமே உதவாத மாதிரி உங்களை வச்சிருப்பாங்க. ஒரு சும்மா ஒரு டேபிள் தொடச்சிட்டு போகணும்னா, நீங்க படிச்சிருக்கிற படிப்பு பெரிய படிப்பு ரிஷபராசி அன்பர்கள், ஆனா
ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் தொடச்சிட்டு போகிற வேலையாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா ஒரு மரண வேதனையை சந்தித்து கொண்டு இருக்கின்ற ஒரு நபர்களாக தான் இருக்கின்றீர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அசிங்கம், அவமானம், வேதனை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்கள், இந்த பிப்ரவரி 5 சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரத்திலேயே ஆரம்பிச்சிடும். இந்த ஜனவரி கடைசி வாரத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான தருணமா இருக்க போகுது. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. நீங்க வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்யலாம். அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் காத்து கொண்டு இருக்கிறது, வருமானம் காத்து கொண்டு இருக்கின்றது, இரட்டிப்பு வருமானம் காத்து கொண்டு இருக்கின்றது. ஒரு வேலையை செய்ய முடியும், இன்னொரு வேலையும் என்னால் செய்ய முடியும். நான் ஒரு பக்கம் ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் நைட் டியூட்டி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகுந்த துணிச்சலோடு செய்வீங்க. எதையும் பார்த்துக்கலாம், எதையும் வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மிகுந்த துணிச்சலோடு இந்த காலகட்டத்தில் செய்யும் போது உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு வருமானம் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நாட்களாக இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம், அந்த குரு மங்கள யோகம்னு கேட்டாலே ஒரு காதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். ஆஹா, எங்களுக்கு குரு மங்களம் யோகம் வந்துருச்சு, ஆனால் அந்த யோகம் உண்மையிலேயே கிடைக்குமா எங்களுக்கு? நான் திருமணத்திற்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறேன். ரிஷபராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் நிறைய போராடுவாங்க. ஏன்னா அவர்களால் தனித்து முடிவெடுக்க முடியாது. இது நடந்தால் சரியாயிடுமா, இது இப்படி இருந்தால் சரியாயிடுமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமா, இல்லை நான் லவ் மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை எனக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த திருமண உறவில் ஈடுபடுறதற்கு மிகுந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளே வருமானம் இல்லாமல் இருக்கிறோம், இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்தால் அவங்கள வைத்து நம்மளால் சமாளிக்க முடியுமா, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, நம்மளுடைய அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு உறவாக இருக்குமா அப்படின்னு மிகுந்த சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் நீண்ட காலமாக தான் சொல்லணும், நீண்ட வருடமாக தான் சொல்லணும், ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம், எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம், நான் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகணும், இன்னும் எனக்கு வீடு வாங்கணும், வருமானம் நிறைய வரணும், அதுக்கப்புறம் நான் திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அந்த கலத்திரக்காரகனே அந்த செவ்வாய் பகவான். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கலத்திரக்காரகன், ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ஒரு முக்கியமான காரண கிரகம் திருமண உறவுல ஒவ்வொரு ஜாதகத்திலையும். இப்படி இருக்கப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு திருமண உறவு பார்த்தீங்கன்னா மிகுந்த சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஊரில் இருந்து, உங்களுடைய பிறந்த ஊரில் இருந்து, வெளியூரில் இருந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகுந்த வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கலத்திரம் கிடைப்பதற்கு, ஒரு திருமண உறவு கிடைப்பதற்கு நீங்கள் வெளியூரில், ஏன்னா விரய குருவாக இருக்கிறார். அந்த விரய குரு இருக்கும்போது நீங்கள் அந்த விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அவர்களும் ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு செல்லக்கூடிய நபராக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த திருமண உறவுல கசப்புன்றதே வராது. அதனால இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் 40 நாட்களில் கண்டிப்பாக ஒரு திருமணம் நடைபெறுவதற்கும் இல்லை அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் வருவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பேருக்காக காத்துட்ருக்குறோம், இல்லை என்னுடைய திருமண உறவுல மிகுந்த ஒரு கசப்பாக இருக்கு, எதற்கெடுத்தாலும் தகராறு, வம்பு, வழக்கு இப்படின்னு போயிட்டே இருக்குது, ஒரு 3-5 வருடம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, அந்த குழந்தை பிறக்காததுனால நானும் என் கணவரும் பிரியலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சால் கரெக்டாக, இதில் ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு குழந்தை பேரு நடக்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாத முடிவுகளும் தேவையில்லாத ஒரு குழப்பங்களும் ஏற்படுத்துவதற்குரிய காலகட்டம் இல்லை. இதில் நீங்கள் பிரியணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை ஒரு கொஞ்ச நாள் ஒத்தி போடுங்க, ஒரு 2 மாத காலம் ஒத்தி போடுங்க. இந்த 40 நாட்கள் கணவனும் மனைவியும் ஒரு அந்யோன்யமாக இருப்பதற்கும் ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் குருவை பார்க்கும்போது அந்த குடும்ப உறவுல ஒரு இனிமையான தருணம் வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முடிவை கொஞ்ச நாட்கள் தள்ளி வைத்து குழந்தை பேரு முழுமையாக, அதாவது ஒரு 100% கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்தில் எனக்கு ரொம்ப நாளாக நான் குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மருத்துவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லை நான் தத்தெடுத்து குழந்தைய வளர்க்கலாமா, இல்லை எனக்கு வந்து ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று செயற்கை முறையில் நான் குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த முடிவெல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். எவ்வளோதான் நம்ம செயற்கை முறையில் ட்ரை பண்ணாலும் சில பேருக்கு அதுக்கு உண்டான நேரம் வரணும், அதுக்கு உண்டான தசாபுத்தி வரணும், அது வந்தால் தான் கிடைக்கும். இல்லாட்டி இதன் மூலமாக நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய ஜாதகத்தையும் முழுமையாக இந்த நேரத்தில் ஆய்வு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 100% பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஆக மொத்தத்தில் இந்த குருமங்கள யோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 100% உங்களுடைய வருமானம் பெருக போகுது. உங்களுடைய வீடு வாசல் நிலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு, ஒரு மனைகள் வாங்குவதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுடைய அளவுக்கு அதிகமான கடன்கள், முதல்ல சொல்ல போனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் அடையுமா, அப்புறம்தான் நான் சொந்த வீடு வாங்குறதெல்லாம் தனியாக ஒரு செலவு பண்ணுறதெல்லாம் பார்க்கணும், முதல்ல எனக்கு கடன் அடையுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு கடன் அடையக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது இந்த 40 நாட்கள். இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த 40 நாட்களை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் ஒரு 4 விளக்கு ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை தான் என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக, எப்படி ஒரு வயதானவர்களுக்கு அந்த 3வது காலாக அவர்களுக்கு அந்த ஒரு ஊன்றுகோல் இருக்கின்றதோ அதே மாதிரி தான் நம்மளும் வயதானவர்கள் தான். நம்மளுடைய ஊன்றுகோலாக நம்ம எப்போதுமே அந்த தெய்வத்தை நம்பி இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த தெய்வமாகப்பட்டது உங்களை என்றைக்குமே கைவிடாது, அது வழி நடத்தி செல்லும். நீங்கள் முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி அந்த தெய்வமாகப்பட்டது உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பொதுவான பலன்கள். இந்தந்த நேரத்தில் இது நடக்க போகுது, இந்த நேரத்தில் நீங்கள் இந்த முடிவெல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன்கள் கிடைக்கும்ன்றத நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் தீர ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாக இருக்குதா, நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும். நம்மளுடைய ஜாதகமும் இதுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்குதா, மேட்ச் ஆகுதா, கோச்சார நிலவரப்படி மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். இப்படி இருந்தால் உங்களுக்கு இப்படி இருக்க போது, உங்களுக்கு ஒரு தசாபுத்தி சரியில்லை அப்படி இருக்கும்போது இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இல்லை இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்க வைப்பதற்கும் ஆன்மீக ரீதியாக ஒரு சில தெய்வத்தை நம்ம உங்கள் ஜாதகப்படி வழிபட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தசாபுத்தி சரியில்லைனாலும் ஆன்மீக சம்பந்தமாக நம்ம அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு முழுமையான பலன்
பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.